and everyone to this function. Next is secure our city. The unit with the able leadership of Rijai Thomas. அவருடைய ஒரு சீரிய தலைமையின் கீழ் கற்பகம் அவென்யூ மக்களுக்கு ஒரு சிறந்த சேவை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதிகள் முழுவதும் சிசிடிவி கேமரா வழங்கி இந்த இடத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பும் நிம்மதியும் கிடைக்கும் விதத்திலே செய்யக்கூடிய இந்த செயல் சிறந்த விதத்திலே பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. நாம் அனைவரும் வளர்ந்து கொண்டிருக்கிறோம், சமுதாயத்தில் முன்னேறி கொண்டிருக்கிறோம். 20-25 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கி இன்றைய நிலைமையை நீங்கள் யோசித்து பார்த்தால், இன்றைக்கு நாம் கையிலே வைத்து கொண்டிருக்கக்கூடிய செல்போன் ஆகட்டும், மற்ற வசதிகளாகட்டும் இல்லாத காலகட்டத்திலே மக்களுக்கு எந்த விதமான அச்சுறுத்தல்கள் இருந்தது என்பதை யோசித்து பார்த்தால், குழந்தைகளாகட்டும், பெண்களாகட்டும், மாணவர்களாகட்டும், வயது முதிர்ந்தவர்களாகட்டும், இவர்களெல்லாம் சந்தித்த பிரச்சனைகள் மிக அதிகம். இன்றைய காலகட்டத்தில் நவீனம் வளர்ந்துவிட்ட காலகட்டத்தில் கூட புள்ளி விவரங்கள் சொல்கின்றன, முக்கியமான மாநகரங்களிலெல்லாம் குற்றங்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து கொண்டிருக்கிறதே தவிர அது எளிதிலே குறைந்த பாடில்லை. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், முதியவர்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக நடந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு இடத்தையும் தேடி அந்த இடத்தின் முக்கியமான பகுதிகளில் எல்லாம் சிசிடிவி கேமராக்கள் பொருத்துவதன் மூலம் அனைத்து இயக்கங்களையுமே நாம் கண்காணிக்க முடியும் என்ற சூழல் உருவாகி இருக்கிறது. நெடுஞ்சாலைகளிலே சிசிடிவி கேமராக்கள் இருக்கின்றன. குறுகிய பாதைகளில் கூட சிசிடிவி கேமரா மக்கள் வைக்க வேண்டும் என்று அரசாங்கம் முடிவு செய்து அதனை செயல்படுத்துகின்ற இந்த காலகட்டத்தில் ஒரு விபத்து நடந்தாலோ, ஒரு வீட்டிலே ஒரு திருட்டு நடந்தாலோ, தனியாக நடந்து செல்லக்கூடிய ஒரு பெண்ணிடம் ஏதேனும் வழிப்பறி நடந்தாலோ, தனித்து நடக்கக்கூடிய ஒரு குழந்தை திடீரென்று காணாமல் போனாலோ, இதை உடனடியாக செயல்பட்டு காவல்துறை மட்டுமே முடிவெடுத்து விட முடியாது. அந்தந்த பகுதிகள் சார்ந்த இடங்களிலே இத்தகைய வசதிகள் உங்களுக்கு கிடைக்குமானால், இன்னும் நாட்கள் கடந்து செல்கையிலே ஒவ்வொரு வீட்டிலும் இந்த வசதிகள் கிடைக்குமானால், குற்றங்கள் கணிசமான அளவு குறைவதோடு மட்டுமல்லாமல் குழந்தைகளாகட்டும், பெண்களாகட்டும், முதியவர்களாகட்டும் அனைவருமே நிம்மதியான வாழ்க்கையை நடத்த முடியும் என்பதற்கு இத்தகைய வசதிகள் தேவை. இந்த வசதிகளை தனிநபர், தனி அமைப்புகள் மட்டுமே நடத்திவிட முடியாது. இருந்தாலும் வணிகத்தனமான முயற்சிகள் பலவிதங்களிலே நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு தனிமனிதனும் தன்னுடைய வாழ்க்கையை, வளர்ச்சியை, வசதிகளை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று முயன்று கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தன்னை போல ஒரு சக மனிதன் எந்த விதத்திலும் பாதிப்படையக்கூடாது, அவன் எந்த சிரமத்தையும் அடையக்கூடாது என்ற எண்ணத்தோடு திரு ரிஜாய் தாமஸ் எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சி பல்வேறு இடங்களையும் தொட்டு மக்களுக்கு ஒரு சிறந்த பணியாக மாற வேண்டும் என்ற வாழ்த்துக்களை அவருக்கு நான் குறிப்பிடுகிறேன். ஒரு குறிப்பிட்ட இடத்திலே சிசிடிவி கேமராக்கள் எஸ்ஓசி மூலம் வழங்கப்படுகிறது என்பதை பார்த்து
அனைவரும் இந்த வசதிகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். இது தனி மனிதனுடைய முயற்சியால் மட்டுமே நிறைவேறாது. உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பு தேவை. ஒன்றுபட்ட ஒரு சமுதாயம் மட்டுமே உன்னதமான வாழ்க்கையை வாழ முடியும். வாழ்க்கையிலே பல்வேறு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். ஒரு சிலர் வசதியாக இருக்கலாம், வசதி குறைந்த வாழ்க்கையை ஒரு சிலர் வாழலாம். ஆனால் பொதுவாக நடக்கக்கூடிய எந்த ஒரு குற்றமும் அது வசதியையோ வசதி இல்லாத நிலைமையோ பார்த்து நடப்பதில்லை. ஆகையினால் நாம் அனைவரும் இப்படிப்பட்ட நல்ல முயற்சிகளுக்கு நம்மாலான ஒத்துழைப்பை வழங்கி இந்த முயற்சி பலருக்கும் சென்று சேரக்கூடிய விதத்திலே பணியாற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்களிடம் வைத்து இந்த சிறந்த பணியில் ஈடுபடக்கூடிய ரிஜய் தாமஸ் மற்றும் அவருடைய குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். அடுத்தது ஐஐ special guests இங்கே வந்திருக்கேன். அவர்கள் அனைவருக்கும் நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். சார்